முதல்லலாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க, கோச்சிப்பேங்க நான். இன்றைக்கும் ஞாபகம் இருக்குங்க, அம்மா திட்டினா கோச்சிப்பேன் நான். ஆனால் ஒரு நாள் எங்கள் அம்மா என்னை சமாதானப்படுத்தினது இல்லைங்க. சாப்பிடாம இருப்பேங்க 3 வேளை, புள்ள பசிக்குமே, செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்துட்டோன்னு கல்லை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் எங்கள் அம்மா. நான் தான் யோசிப்பேன், 3 வேளை பட்னியாக கிடந்த அப்புறமா யோசிப்பேன், மானமா உயிரா? உயிர் இருந்தால் தானே மானத்தை பற்றி பேச முடியும். நேராக போய் எங்கள் அம்மாட்ட அம்மா தாயன்னு கேட்டு சாப்பிட்ருக்கேன் நான். ஆனால் இன்றைக்கு என் பிள்ளையை நான் பசிக்க விடுவதில்லையே. அது கோபித்து கொள்ளுமோ? அது சிறு வார்த்தையிலே காயப்பட்டு போகுமோ? அது என்னை தவறாக புரிந்து கொண்டு வேறு எதையேனும் பெரிதாக நினைத்து கொண்டு போய்விடுமோ என்கின்ற பதட்டம் இன்றைக்கு பெரியோர்களிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், நாம எல்லாம் அம்மா அப்பா கொஞ்சம் விட்டு தான் பார்ப்போம், எங்கேயும் போகாது, சரியா வந்து சேரும்.